தம்மை தொழுது கொள்ளுகிற எனக்கும் என் தேவன் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். அவரோடு இணைந்து நான் வாழும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருவேளை காற்று இல்லைன்னாலும் மழையே இல்லைன்னாலும் என் கடன் பாரங்கள் மாறும். ஒருவேளை எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இல்லை, எந்த வருமானம் எனக்கு இல்லை, என் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆனால் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எனக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அந்த அளவுக்கு எனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்குரிய சோர்ஸ் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். தேவனை விசுவாசித்தால் அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை நடத்தும் பொழுது உங்களுடைய கடன் பாரங்கள் எல்லாம் மாறி போகும். ரோமர் 8:32, 2 ராஜாக்கள் 3:17 எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்படி எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிற தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கடன் பாரங்களை தேவன் மாற்றுவார். என்னுடைய பண பிரச்சனைகளை தேவன் மாற்றி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு? ஹல்லேலூயா. இப்போது இந்த மாடர்ன் வேர்ல்டில் அநேகருக்கு இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. அது நம்ம எல்லாரும் நன்கு அறிவோம். ஆனாலும் அநேகம் பேர் நல்ல புத்திசாலித்தனமாக ஆண்டவருடைய உதவியோடு கடன் பாரங்கள் இல்லாமல் வாழுகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஈவன் இன் பிஸ்னஸ் வேர்ல்டில் கூட, பிஸ்னஸ் வேர்ல்டுன்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே கடன் தான் முதல்ல நிற்கும். அப்படி தானே? என்ன ஒரு தொழில் செய்தாலும், என்ன ஒரு பொருள் வாங்கினாலும், என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே அதில் கடன் இல்லாத ஒரு பிஸ்னஸை நம்ம பார்க்க முடியாது. ஆனாலும் அவற்றின் மத்தியில் கடன் வாங்காமல் தொழில் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். சின்ன சின்ன பிஸ்னஸில், பெரிய பெரிய பிஸ்னஸ் கம்பெனிஸ் பர்சனலாக அவங்க கடன் வாங்கவில்லை என்றாலும் தொழில் ரீதியாக கடன் வாங்காமல் இன்றும் தொழில் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதே உண்மை. அப்போது ஆண்டவர் நம்மை கடன்காரர்களாக வாழும்படி அழைத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தேவன் சொல்லுகிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய். அப்படின்னா அநேகம் பேர் அதை ஒரு கட்டளை போல எடுக்கிறார்கள். ஆனால் அது ஒரு கட்டளை என்று சொல்வதை விட அது ஒரு ஆசீர்வாதம். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். அது ஒரு ஆர்டர் கிடையாது, நீ கடன் வாங்கக்கூடாது. அது ஒரு அந்த வார்த்தையை பார்க்கும்போது நீ அப்படி செய்துன்னா அப்படி கிடையாது. ஒன்னாண்டர் அப்படி ஆசீர்வதிப்பார். நீ கடன் வாங்காத அளவுக்கு, நீ மற்றவரிடத்தில் கையேந்தி நிற்காத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எப்படி எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லையே, எனக்கு அந்த அளவு பெரிய வேலை இல்லையே, அந்த அளவுக்கு எனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்குள்ளே சோர்ஸ் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். தேவனை விசுவாசித்தால் அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை நடத்தும் பொழுது உங்களுடைய கடன் பாரங்கள் எல்லாம் மாறி போகும். அப்போ நம்முடைய கடன் பாரங்கள் மாறணும்னா 3 முக்கிய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நம்முடைய கடன்களுக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். முதல் என்ன? நம்முடைய கடன்களுக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். 2வது, அந்த கடன் பாரங்கள் மாறுவதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்க வேண்டும். அதுக்குரிய முயற்சியில் நம்ம இறங்கணும். 3வது, ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு எல்லா காரியங்களிலும் செயல்படணும். எப்படி? தேவனோட ஐக்கியப்பட்டு எல்லா காரியங்களிலும் செயல்படணும். இப்படி நம்ம செய்வோமே ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலைகளை தருவார். இப்போது நம்ம மனுஷகத்தில் நல்லா பிளான் பண்ணி நல்லா யோசித்து ஒன்றும் கடன்லேருந்து வெளியே வர முடியாது. உண்மையை சொல்கிறேன். நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம நல்லா திட்டம் பண்ணி நல்லா உழைச்சா கடன்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் 100% கிடையாது. ஆண்டவருக்கு உதவி இல்லாமல் கடன் மாறவே மாறாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நிறைய பேர் நல்லா உழைப்பாங்க, நல்ல புத்திசாலித்தனமாக செய்வாங்க, நல்ல காரியங்களை செய்வாங்க. ஆனால் நல்லா சேமித்து அப்படி வைப்பாங்க. ஒரு பலவீனம், ஒரு வியாதி ஒட்டுமொத்த பணத்தையும் கொண்டு போயிடும். நிறைய பேர் தாங்கள் வருஷங்களாய் சம்பாதித்து கட்டின வீடுகளை, வருஷங்களாய் சம்பாதித்து வாங்கின வாகனங்களை, வருஷங்களாய் சம்பாதித்து வாங்கின நிலங்களை ஒரு சில மாதங்களில் விற்று மருத்துவரிடத்தில் செலவழித்தவர்கள் உண்டு.
அப்போ இது நமக்கு சாமர்த்தியம் கிடையாது. நமக்கு சாமர்த்தியத்தில் இதெல்லாம் தடுக்க முடியுமா? பலவீனம் வராமல் தடுக்க முடியுமா? நோய் வராமல் தடுக்க முடியுமா? முடியாது. அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய கடன் பாரங்கள் மாறணும்னா நம்முடைய பங்கு கண்டிப்பாக தேவை, அதுவும் இல்லைன்னு சொல்லலை. அது நம்முடைய பங்கு எவ்வளோ தேவையோ அதை விட கூடுதல் தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. அவருடைய கிருபையினால தான் நம்ம மேலே வர முடியும். அவருடைய கிருபையினால தான் நம்முடைய கடன் பாரங்கள் மாற முடியும். அவருடைய கிருபையினால தான் நம்முடைய பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். சரியா? அப்போ இது முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் இல்லாமல் ஒரு காரியத்தை சாதிக்கலாம்னு நினச்சா அது நடக்காது. ஏனென்றால் மனுஷ சக்திக்கு தாண்டின அநேக காரியங்கள் இந்த பூமியில் நம்மை தாக்குகிறது, ஆளுகை செய்கிறது. சரியா? அப்போ மூன்று காரியங்களை சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? ஒன்று, அதனுடைய ரீசன்ஸ், காரணங்களை நம்ம கண்டறிய வேண்டும். ரெண்டாவது, அந்த பாரங்கள் மாறுவதற்கான முயற்சியில் நீங்கள் எடுக்கணும். அப்போ ஒருத்தங்க உங்கள்கிட்ட உனக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்வீங்க. அதே நபர் உங்கள்கிட்ட இவ்வளோ மாறுறதுக்கு இனி என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தேன்னு கேட்டால் அதுக்கும் சொல்கிறதுக்கு பதில் இருக்கணும். இந்த கடன் பிரச்சனை மாறுறதுக்கு நீ என்ன ஸ்டெப்ஸ் எடுத்த, எவ்வளோ அமௌண்ட் நீ சேர்த்து வச்சுருக்கிற அந்த கடன் அடைக்கிறதுக்கு, ஒரு ஃபுல்லாக முடிக்காமல் இருக்கலாம், எவ்வளோ உன்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்குரிய ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. முயற்சிகள் எடுக்கிறவர்களாக இருக்கணும். சரியா? ரெண்டாவது. மூன்றாவது, ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு நாம் எல்லாவற்றிலும் செயல்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்கள், தேவனோடு ஐக்கியப்பட்டு நாம் எல்லாவற்றிலும் செயல்பட வேண்டும். சரி, முதல்ல வேதாகமம் சொல்லுகிற சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமம் எப்படி ஒரு மனுஷனுக்கு தரித்திரம் வருது, எப்படி ஒரு மனுஷனுக்கு பண நஷ்டங்கள் வருகிறது, எப்படி கடன் பாரங்கள் வருகிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலான ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில், இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கடன்கள் எல்லாம் சீக்கிரமாக மாற்றி யாரிடத்திலும் தலை குனிந்து நிற்காத அளவிற்கு தேவன் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே தேவைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. என்ன காரியங்கள் எடுத்துக்கிட்டாலும் தேவைகள் அதிகம். ஆனால் அந்த தேவையை சந்திக்க வல்லமை உள்ளவர் கர்த்தர் மாத்திரமே. ஆமென். சரி, நீதிமொழிகள் 6:10-11. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை, இது நம்ம ஆல்ரெடி ஒருக்க வாசித்தோம். இந்த தங்களுடைய நாட்களை தள்ளி தள்ளி போடுவர்களுடைய வாழ்க்கையில் என்ன வரும்? என்ன சத்தம் வரும்? முதல் அந்த சத்தம் ஒன்று வரலையே. இப்போ கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம உழைக்க வேண்டிய நேரத்தில் பிரயோஜனப்படுத்த வேண்டிய காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி ஆக வேண்டும். என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம உற்சாகமாக செய்யணும். ஏன்னா இப்போ இருக்கிற பலன் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது, இப்போ இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு நமக்கு இருக்குமான்னு தெரியாது. அப்போது அதை மனசில் வச்சுட்டு இன்றைக்கி ஆண்டவர் இப்படி ஒரு நல்ல சூழ்நிலையை தந்திருக்கிறார், அதனால் நான் இந்த சூழ்நிலையை நல்லதாக பயன்படுத்த போகிறேன். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம சோம்பேறியாக இல்லாமல், நம்ம ஒதுங்கி நிற்கிறவர்களாக இல்லாமல் உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய கடமைகளை சரியாக செய்யணும். ஆண்டு வச்சிருக்கிற காரியங்களை செய்யணும். அப்பொழுதே உங்களுக்கு இப்போ உங்கள் நாட்களை, உங்களுடைய நேரங்களை வீணாய் செலவழிக்காமல் பிரயோஜனமாக செலவழித்தாலே அங்கே பாதி பிரச்சனைக்கு தீர்வு உண்டாயிரும். கரெக்ட் தானே? வீண் செலவுகள் வராது, தேவையில்லாத செலவுகள் வராது. ஏன்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவாக செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும்போது அங்கே வீணான காரியங்களுக்கு இடம் இல்லை. வீணான காரியங்களுக்கு இடம் இருந்தால் தான் பொருள் நஷ்டங்கள் ஏற்படும், பண நஷ்டங்கள் ஏற்படும். சரிங்களா? அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறத கேட்டேன். ஒரு லெவலுக்கு மேலே பெரிய காரியங்களை யோசிக்கிறவங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன உடுத்துறாங்கங்கிறத யோசிக்கவே மாட்டாங்களா? ஒரு லெவலுக்கு மேலே பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவங்க, பெரிய பெரிய சிந்தனை, பெரிய பெரிய காரியங்களை சிந்தனைகள் வைக்கிறவர்கள், அதற்காக யோசித்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன ட்ரெஸ் போடணும், என்ன மேட்சாக போடணுமா, இதெல்லாம் பற்றி என்ன செய்ய மாட்டாங்களா? நான் அப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லல. அப்போ நம்முடைய காரியங்கள் என்ன என்பதை நம்ம என்ன செய்யணும்? ப்ரையாரிட்டி என்ன, முதன்மையானது என்ன என்பதை நம்ம தீர்மானிக்க வேண்டும். 1:20-13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண்விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். தூக்கத்தை விரும்பாதே அப்படின்னு வசனம். தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். பார்த்தீங்களா? இதெல்லாம் வசனம். அப்போ முதல்
முதல் பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிற காரியம், சோம்பலான தூக்கத்தை விட்டு நாம் எழும்ப வேண்டும். சோம்பலான தூக்கம் நமக்கு தேவை கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தூங்காதீங்க. நான் இப்போ சொல்கிறேன், சோம்பேறி என்ன செய்யாதீங்க, தூங்காதீங்க, விழித்திருங்கள், அப்பொழுது நீங்கள் திருப்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். இப்போ முதல் பாயிண்ட் என்ன? சோம்பலான தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், சோம்பலான தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும். 2வது பாயிண்ட் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:17. நீதிமொழிகள் 21:17. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவனாவதில்லை அப்படின்னு அர்த்தம். சிற்றின்ப பிரியன், அதாவது சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக சின்ன சின்ன காரியங்களை பெருசாக நினச்சி விரும்புகிறவன் ஒரு நாள் ஐஸ்வர்யனாகவே மாட்டான். அதாவது ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக தங்களுடைய உழைப்பை போட்டுக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது? வசனம் உண்மை. கர்த்தருடைய வார்த்தையில் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை நீங்கள் உலகத்தில் பார்க்கலாம். சரிங்களா? சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன், பார்த்தீங்களா, மதுபானத்தை விரும்புகிறவன் என்ன செய்ய மாட்டான்? ஒரு நாளும் ஐஸ்வர்யம் ஆக முடியாது. அவன் வாழ்க்கையில் நஷ்டங்கள், சரீர பிரகாரமான நஷ்டங்கள், பண நஷ்டங்கள் தான் வந்துகிட்டே இருக்குமே தவிர ஒரு நாளும் ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அவன் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிறான் என்று அர்த்தம். அப்போ இதில் பார்க்குறோம், சிற்றின்ப பிரியன் அவன் தரித்திரனாவான். அவனுடைய வாழ்க்கையில் உயர்வுகள் இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்போ நம்ம யாருமே சிற்றின்ப பிரியர்களாக இருக்கக்கூடாது. அதாவது நான் இங்கே அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் எடுத்துடக்கூடாது. புரியுதுங்களா? எல்லாமே லைஃப் என்பது பேலன்ஸ்டாக இருக்கணும். சந்தோஷமே படக்கூடாது, சந்தோஷமே அனுபவிக்கக்கூடாது, அப்படியும் கிடையாது. ஆனால் அதுவே வாழ்க்கையாகவும் இருக்கக்கூடாது. எப்போவுமே வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? பேலன்ஸ் இருக்கணும். கரெக்டாக சந்தோஷமும் இருக்கணும், நம்ம வாழ்க்கையின் நோக்கத்தையும் சரியாக செய்யணும், நம்முடைய கடமைகளையும் சரியாக நிறைவேற்றும். அப்போ தான் அந்த வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடுவாங்க. எந்த ஒரு ஆளை பார்த்தா சிரிக்கக்கூட மாட்டாங்க, ஒரு நல்ல காரியங்களுக்கு போகவும் மாட்டாங்க, கொஞ்ச நேரம் அப்படி வெளியே போயெல்லாம் பார்க்கவும் மாட்டாங்க, வேலைன்னு இருப்பாங்க. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். அதுவும் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நான் கொஞ்சம் 5 காசு கூட செலவழிக்க மாட்டாங்க. அப்படிலாம் கூட நம்ம அதை பற்றி இன்னும் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். அப்போ முதல்ல நான் 2வது பாயிண்ட்டை நம்ம சொல்லி முடிச்சிடுவோம். சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான். அப்படின்னா சிற்றின்பம்னா உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? சின்ன சின்ன விஷயத்துக்காகவே தங்களுடைய உழைப்பை போடுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே தான் சம்பாதித்த காசு எல்லாம் போடுறது, சின்ன சின்ன விஷயத்துக்காக யாருக்கும், மனுஷனுக்கும் பிரயோஜனம் இல்லாத, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்கு அவங்க பொருட்களை எல்லாம் செலவழிக்கிறதுனால அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தரித்திரராக அவர்கள். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், நீதிமொழிகள் 13:18. இல்லை 13:18. நீதிமொழி 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனவு. அப்போ 3வது பாயிண்ட் என்னன்னா, புத்திமதிகளை தள்ளுகிறவன், அதாவது அட்வைசஸை தள்ளி விடுறவன். இப்போ அதாவது நம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற மனிதர்கள் உலகத்தில் உண்டு. எல்லாரும் சொல்ல மாட்டோம். எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறதை கேட்கவும் கூடாது, எல்லாரும் அறிவுரை சொல்கிறதை கேட்கவும் கூடாது. ஆனால் ஒரு சிலர் நீங்கள் உண்மையிலே நல்லா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. உங்களுக்கு அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா? இல்லையா? இருக்காங்க, அப்படி தானே? எல்லாருக்கும் இருக்காங்களா? இல்லைன்னா சொல்லுங்கள், நான் ஏதாவது உங்களை அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தானே நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்க, மேபி உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், உங்களுடைய புருஷன் அல்லது மனைவி, இல்லை சம்டைம் அக்கா தங்கச்சி, அப்புறம் உங்கள் பிள்ளைகள் கூட சில அட்வைஸஸை பண்ணலாம். சரிங்களா? பிள்ளைங்க சொல்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற பிள்ளைகள் சொல்கிறத கொஞ்சம் கவனிக்கலாம்.
சரியா? சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா அப்பா நீங்கள் இப்படி இருக்கணும், அதை செய்யுங்க இது செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யோசிக்கணும், நல்ல காரியமா அப்படின்னு யோசித்து அதை என்ன செய்யலாம். ஏன்னா நல்ல காரியங்கள், நல்ல அட்வைசஸ் எங்கேருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது. அப்போ புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான், கனவீனத்தை அடைவான். அப்போ ஒருத்தர் ஒரு புத்திமதியை சொல்லும்போது அதை கவனமாக கேட்கணும். எப்பொழுதுமே வசனம் அதான் சொல்லுது, நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் லேட்டான கூட பிரச்சனை இல்லை, கேட்கறதுக்கு நம்ம ஸ்பீடாக இருக்கணும், கேட்கணும், லிசன் பண்ணணும், ஒருத்தங்க சொல்கிறத கவனிக்கணும், கவனித்து உள்ளே போயிட்டே இருக்கணும். உள்ளே போயிட்டு தேவையானதை எடுத்துக்கொள்ளணும், தேவையில்லாததை தள்ளி விட்டுறணும். சரியா? இதுதான் புத்திமதிகளை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது புத்திமதிகள் அதிகம் சொல்லப்படுகிற இடத்தில் ஒன்று நம்முடைய சபை. அப்படி தானே? வாரம் வாரம் இப்போ எல்லாம் தினமும் ஏதாவது வாழ்க்கைக்கு பிரயோஜனமான புத்திமதிகள் சபையில் கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படின்னா இந்த புத்திமதிகளை நம்ம தள்ளிவிட்டால் அது நமக்கு பலனை தராது, நமக்கு தீமைகளை ஏற்படுத்தும். ஆனால் இந்த புத்திமதிகளை நாம் கையாளும் பொழுது, அதை அனுபவிக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை தரும் என்பது சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. 1, சோம்பலான தூக்கத்தை தள்ளிவிட வேண்டும். 2, சிற்றின்ப பிரியர்களாக இருக்கக்கூடாது. 3, புத்திமதிகளை தள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. சரியா? 4வது நீதிமொழிகள் 11:24, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடையவாரும் உண்டு. பிசினித்தனம்னா என்ன? அதான் சொல்லிட்டீங்க பாருங்க. அதாவது அதான் சொன்னேன், 2 எக்ஸ்ட்ரீம். சில பேர் சும்மா எல்லாத்தையும் போட்டு செலவழிச்சிருவாங்க, சிலர் செலவழிக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல செருப்பு வாங்கி போட மாட்டாங்க, அந்த செருப்பில் பார்த்தா ஒரு தர தெரிகிற மாதிரி ஒரு வட்டம் இருக்கும் நடுவில். ஆனால் அவங்களுக்கு அந்த செருப்பு வாங்கக்குள்ள இது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல பொருள் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, பெற்றோருக்கு, வயதான பெற்றோருக்கு நல்லது வாங்கி கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு நல்லது வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் கேட்டால் எல்லாம் உனக்காக தானே சேர்த்து வச்சிட்ருக்கேன் அப்படின்வாங்க. பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன பொருட்கள் ஆசை இருக்கும், அதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சில பெற்றோருக்கு சின்ன சின்ன காரியங்கள் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சில ஹஸ்பண்ட்ஸ் கூட மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கும். சில மனைவிகள் கூட சில இடங்கள்லாம் கணவன் வேலைக்கு போகிறதில்ல. இந்த காலத்தில் யாரும் வேலைக்கு போவா? மனைவி. அப்படிலாம் இருக்குது. நம்ம ஊரில் அது ரொம்ப கிடையாது, ஆனால் சிட்டி ஏரியாலெல்லாம் பார்க்கும்போது இப்படி மாறி நடக்குது. அப்போது அவங்க எதுவும் செலவழிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் மேக்ஸிமம் எவ்வளோ மிச்சம் பிடிக்குமோ பிடிச்சி. ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க, எல்லாம் உனக்காக தானே, சரி உனக்காக. ஆனால் அப்படி இருந்து நம்ம என்ன செய்ய முடியாது? ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் ஒரு வகையில் தரித்திரத்தை தான் உண்டு பண்ணும். அதான் வசனம் சொல்லுது. எப்படி ஒருக்க கூட வாசிங்க அதை? வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும். அதாவது தாராளமாக செய்து பெருகுகிறவர்களும் உண்டு, கஞ்சத்தனம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போகிறவர்களும் உண்டு. அப்போ நம்ம கடன் பாரங்கள்லேருந்து வெளியே வரணும்னா பிசினித்தனம் பண்ணி அதில் பிரயோஜனம் இல்லை. சரியா? சில விஷயங்கள்ல நம்ம அது ஜெனரலாகவே புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு தேவையான கரெக்டான ஆகாரங்களை நீங்கள் சாப்பிடணும், அதுக்கு நிறைய பேர் செலவழிக்க மாட்டாங்க. இது லேட்டரான என்ன ஆகும்னா அது மொத்தத்தில் சேர்த்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மாதிரி மாறும். ஹலோ, கரெக்ட் தானே? நான் சொல்ல கரெக்ட் தானே? இதில் நான் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்குறேன். நிறைய பேரை சின்ன வயசுலேருந்தே அப்பா கூட ஊழியத்தில் இருக்கிறனால பலதரப்பட்ட ஜனங்களை நான் பார்த்துருக்குறேன். அப்போ பார்க்கும்போது நமக்கு நிறைய காரியங்களை புரியும். சிலர் ஒரு வெஜிடபிள்ஸ் கரெக்டாக வாங்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரூட் கரெக்டாக வீட்டுக்கு வாங்கி போட மாட்டாங்க, ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு லட்சமாக என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன ஆகார விஷயங்களில் பிள்ளைகளுக்கும் சரி வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கும் சரி கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும். ஆண்டவர் எல்லா மருந்துகளையும் உணவில் என்ன செஞ்சுருக்கிறார்? வச்சிருக்கிறார். அதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். கர்த்தர் ஆகாரத்தை ஆசீர்வதித்து தருகிறவர் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போது செலவு பண்ணாமல் பிசினித்தனம் பண்ணி பெரிய ஆள் ஆயிடலான்னு சொன்னால் அதுவும் நடக்காது. பக்கத்து சொல்லுங்கள், நீங்கள் நினைக்கிறது நடக்காது. அப்படி பிசினித்தனம் பண்ணி என்ன செய்ய முடியாது? நம்ம கடன் பாரங்கள்லேருந்து வெளியே வர முடியாது. நம்ம எல்லாம் லைஃப் என்பது பேலன்ஸ்டாக என்ன செய்யணும்?
இருக்க வேண்டும். அப்போ 4வது பாயிண்ட், பிசினத்தனம் பண்ணுகிறவனும் தரித்திரன் ஆவான். 21, 26, அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். நீதிமான் கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருப்பானா? கஞ்சத்தனம் இல்லாமல் கொடுப்பான். இன்னொரு வசனத்துக்கு, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் இன்னைக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் அறியப்பட்டிருக்கும், அவன் நல்லா இருப்பாங்கிற ரீதியில் அந்த வசனம் வருது. அதை நான் அந்த வசனத்தை எடுக்கலை. அப்போது நீதிமான் என்ன செய்வான்? தாராளமாக கொடுப்பான் என்றும் வேத வசனம். அதனால் நம்ம தரித்திரராவது இல்லை. நீதிமொழிகள் 28, 19, அடுத்த பாயிண்ட். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, வீணரை பின்பற்றுகிறவன் வறுமையால் நிறைந்து. இந்த காலத்தில் பாருங்கள், வீணர் என்று சொன்னால் யார்? ஆண்டவரை விட்டு வழி விலகி போக பண்ணுகிற எல்லாருமே யார் தான் வீணர். சிலருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து காப்பி பண்ணி நிறைய பேர் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க? வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சரி, அது ஒரு பெரிய பிளண்டர் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறது. என்றைக்குமே இன்னொருத்தனுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தனுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அவங்க என்ன பேசிஸில் பண்ணுறாங்க, என்ன ஒரு சூழ்நிலையில் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. அதை பின்பற்றினீங்கன்னா நம்ம தரித்திரராயிடும். அதான் வசனம் சொல்லுது, வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். நான் சின்ன வயசில் எங்கள் தமிழ் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு கதை, புக்கில் உள்ள கதை தான். என்னென்னா, 2 வீடு இருந்துச்சான். 2 வீடு இருக்கும்போது அவங்களுக்குள்ள மாறி மாறி போட்டி, பக்கத்து வீட்டுக்கும் போட்டி. அப்போ அந்த கதை எழுதப்பட்ட காலத்தில் நம்மளை மாதிரி இப்போ பிளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, வாழை இலை தான் என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கதை கரெக்டாக எனக்கு தெரியல, ஆனால் ஞாபகம் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த புக்கு நான் பார்க்கவும் இல்லை, சின்ன பிள்ளையில் நான் எனக்கு தமிழ் சார் சொல்லி கொடுத்தது. அப்போ 2 வீட்டுக்கும் மாறி மாறி போட்டி. இவன் நல்லா பண்ணுறானா, இவன் என்ன பொருள் வாங்கினாலும் இவங்க வாங்குறது, இவங்க என்ன சமைச்சாலும் இவங்க சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களுக்கு நோக்கம் என்னென்னா, எல்லாரும் இவங்களை விட இவங்க பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு தான் மாறி மாறி போட்டி. அப்போது இவங்க மாறி மாறி சம்பாதிச்சுட்டே இருந்தாங்க. சம்பாதிக்கும்போது திடீர்னு பக்கத்து வீட்டில் உள்ளவன் அந்த இலையில் அவங்க வீட்டில் பழைய கஞ்சி குடிச்சிட்டு அந்த மாதிரி பழைய சோறதை சாப்பிட்டுட்டு வாழை இலையை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி என்ன செய்வாங்களாம்? வெளியே கொண்டு குப்பை தொட்டியில் போடுவாங்களாம். புரியுதுங்களா? எண்ணெயை தடவி குப்பை தொட்டியில் போடுவாங்களாம். அப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவன் பார்த்து, அவனுக்கு வீட்டில் இன்னைக்கு இறைச்சி எடுத்திருக்கு. என்ன எடுத்திருக்கு? அதாவது நம்ம அப்பா அம்மா காலத்திலே சொல்லுவாங்க, இங்கே கிராமங்களில் அந்த டைமில் வாரத்துக்கு ஒரு நாள் இறைச்சி எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம். அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, அவங்க ஊரில் அவங்க வாழும்போது அது நல்ல அரிசி கிடைக்கிறதே பெரிய கஷ்டம், அரிசி சோறு கிடைக்கிறதே பெரிய கஷ்டம், அதுவும் இறைச்சிலாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம், அதுக்கெல்லாம் நல்லா உழைச்சாதான் முடியும். அப்போது இந்த வீட்டில் இவர் எண்ணெயை தடவி கொண்டு குப்பை தொட்டியில் போட்ட உடனே பக்கத்து வீட்டில் பார்த்து, ஈயெல்லாம் நிறைய வருது, கண்டிப்பாங்க இறைச்சி தான் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இந்த மனைவி இவங்க புருஷன்ட்ட போய், அவன் வீட்டில் இன்னைக்கு இறைச்சி எடுத்துருக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது கடைசியில் அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் இதே போல் மறுபடியும் போய் இறைச்சி எடுத்து இவங்க வீட்டில் பழைய சோறு சாப்பிட்டுட்டு வெளியே எண்ணெய் தடவி போட்டு இவங்க பைசாவில் மிச்சம் பிடிச்சி அவங்க கூரை வீடாக இருந்தால் அதை நல்லா கட்டி எழுப்பிட்டாங்க. இவங்க டெய்லி இறைச்சி எடுத்து வீட்டில் உள்ள பாத்திரம் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் விற்று கடைசியில் வீடும் பெருசாகல, வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் என்ன செய்து விட்டது? நஷ்டப்பட்டு விட்டது. கடைசியில் யார் உயர்ந்தது? அவன் அழகாக நயவஞ்சகமாக என்ன செஞ்சிட்டான்? ஏமாத்திட்டான். இந்த ஏமாத்தத்தை இவங்க அனுபவிச்சு இவங்க மொத்தத்தில் இப்போ இவங்க எழும்பி வர முடியாத ஒரு வறுமைக்குள்ளாக போயிட்டாங்க. அப்போ நம்ம மற்றவங்களை பார்த்து அப்படியே நம்ம இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நாளும் உருப்படாது. சரியா? நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கோ அதை நம்ம செய்யணும். அவன் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் ஒரு இப்படிப்பட்ட வீடு இப்படிப்பட்ட ஸ்டைலில் கட்டிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பார்த்து கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன வீடு தேவையோ அப்படி தான் நம்ம கட்டணும். அவன் இந்த வாகனம் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த வாகனத்தை நம்ம வாங்க வேண்டிய அவசியம்
இல்லை. நமக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார், என்ன சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், நமக்கு என்ன வாகனம் தேவை, அதை நம்ம வாங்கும்போது நம்ம வாழ்க்கை சுமூகமாக போகும். அடுத்தவனை பார்த்து நம்ம ஒரு நாள் நம்மளை என்ன செய்யக்கூடாது, மாற்றிக்க கூடாது. சரியா? இதான் வீணரை பின்பற்ற. அவன் உண்மையிலே வீணர் தானே, அடுத்த வீட்டில் ஏமாத்துறதுக்கு வேண்டி தானே மெனக்கெட்டு செஞ்சு போட்டிருக்கான். அப்போ அப்படிப்பட்ட வீணரை பின்பற்றுகிறவர்களாக நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் வறுமை தான் அவனுக்கு வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். சிலருடைய ஆட்டிடியூடை பார்த்து அவங்க எப்படி கெத்தாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க எப்படி பந்தாவாக இருக்கிறாங்க, அதே மாதிரி நான் இருக்கணும். வேண்டாம், இப்படிலாம் வேண்டாம். எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ அது எனக்கு போதும். எனக்கு ஆண்டவர் என்ன நன்மை தந்திருக்கிறாரோ அது எனக்கு போதும். ஆண்டவர் என்ன பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஏற்ற வேளையில் அவர் என்ன பெருமைப்படுத்துவார். என்னை ஒரு நாள் அநேகம் பேர் பின்பற்றக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. சரி, அப்போ 5வது காரியம் என்ன? வீணரை பின்பற்றுகிறவன் தரித்திரராவான். 6வது பாயிண்ட், நீதிமொழிகள் 23:21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்தி வைக்கும். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்டு, மதுபான பிரியர்கள் என்ன செய்வார்கள்? தரித்திரராவார்கள். நம்ம நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி இந்த விசேஷமாக ஒட்டுமொத்தத்தில் பணம் அநேக குடும்பங்களில் பாழாக போகிறதுக்கு காரணமே வீட்டில் ஒருத்தர் இப்படி இருக்கிறதுனால. நாளைக்கு ஒரு இடத்துக்கு மீட்டிங்காக போயிருக்கும்போது ஒரு சிறு மாணவி ஜெபிக்க வந்திருந்தார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக. அந்த மாணவி ஜெபிக்க வந்திருந்த நேரத்தில் அவள் காது கேட்கலை அப்படின்னு சொன்னாங்க. காது கேட்கல, ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படியே. அப்புறம் லேட்டரானவங்க அம்மாட்ட விசாரித்த போது அவங்க அப்பா என்ன செஞ்சுட்டாராம், குடிச்சிட்டு வந்து பிள்ளைக்கு காதுலேயே அடிச்சிட்டாராம். அடித்ததில் அந்த பிள்ளைக்கு காதே ஒரு மாதிரி கேட்காதது மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அவர் விற்று தான் என்ன செய்வாராம், குடிப்பாராம். இவங்க வாங்குகிற பாத்திரங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் விற்று. அப்போ பாருங்கள் வசனம் எவ்வளோ உண்மை. குடியனுடைய வாழ்க்கை, குடிக்கிறவனுடைய வாழ்க்கையில் தரித்திரம்தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் வீடுகளில் நீங்களும் அதுக்காக ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட யாராவது இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா தயவு செய்து மனம் திரும்புங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை அதுக்காக அழைக்கவில்லை. ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை நஷ்டப்படுத்துவதற்காக நம்ம அழைக்கவில்லை. கர்த்தர் கொடுத்த நன்மைகளை பெருக பண்ணுவதற்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதாவது குடிகாரர்கள் என்று சொல்லும்பொழுது, மதுபான பிரியன்னு சொல்லும்போது ஒரு விதத்தில் மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய விதத்தில் அடிமைத்தனமாக இருக்கிறார்கள். சரிங்களா? இப்போது ஆம்பளைங்க பொதுவாக நம்ம ஏரியாக்களில் பார்க்கும்போது நிறைய ஆண்கள் இப்படிப்பட்ட குடி பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். இதே போல் அநேக பெண்களும் வேறு விதங்களிலே பண நஷ்டங்களை ஏற்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அதை நன்கு அறிவீர்கள். இன்னும் வெஸ்டர்ன் கல்ச்சரை பின்பற்றுகிற சில பெண்கள் கூட ஆண்கள் குடிப்பது போலவே குடிக்கிறார்கள், நஷ்டப்படுத்துகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை பற்றி மேன்மை தெரியாதவர்களாக, ஆண்டவர் எதுக்காக வாழ வச்சார், எதுக்காக நடத்தி கொண்டிருக்க தெரியாதவர்களாக குடிக்கு அடிமையான அநேக பெண்களும் இருக்கிறார்கள். இன்னும் அநேக வெவ்வேறு விதங்களிலே பணங்களை நஷ்டப்படுத்துகிற அடிமைத்தனம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த காரணங்களை எல்லாம் நம்மளை விட்டு மாற்றி, நம்மளை விட்டு அகற்றி, நம்முடைய வீட்டை விட்டு அகற்றினால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ 6 பாயிண்ட் பார்த்துருக்குறோம். ஒன்று என்ன? சோம்பலான தூக்கத்தை விட்டு நம்ம மாறணும். சிற்றின்ப பிரியர்களாக நம்ம இருக்கக்கூடாது. புத்திமதிகளை தள்ளக்கூடாது. பிசித்தனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. வீணரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. மதுபான பிரியர்களாக நம்ம வீட்டில் உள்ள யாருமே அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம் வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல நான் ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன், அப்படி தானே? ஒன்று, கடன் பாரத்தில் வெளியே வரணும்னா அதனுடைய காரணங்களை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் எதனால் கடன் பாரங்கள் வருதுன்னு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா, சிலருக்கு ஹாஸ்பிட்டல் செலவுனால காரணங்கள்னால கடன் பாரம். அப்போ நீங்கள் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண, ஏசப்பா இந்த பலவீனங்களை என்னை விட்டு மாற்றும். இனி நான் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு இப்படிப்பட்ட செலவுகளை பண்ணக்கூடாது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லணும். தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகளினால் கடன் பாரம் பெருகுதுன்னா அந்த வீண் செலவுகளை நம்ம மாற்றணும். சிற்றின்ப பிரியத்தினால நம்முடைய வாழ்க்கையில் கடன் பாரங்கள் பெருகுன்னு சொன்னால் அந்த காரியங்களெல்லாம் நம்மை விட்டு மாற்றணும். 2வது, நம்முடைய கடன் பாரம் மாறுவதற்கான முயற்சியில் எடுக்க வேண்டும்.
முயற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? ஒருத்தர் கேட்டால் நான் என்னென்ன முயற்சிகளை எடுத்தேன்னு சொல்லக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருடைய நாமத்தினால என்னுடைய கடன் பாரங்கள் மாறுவதற்காக நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். உங்களுடைய கடன் பாரங்களை கர்த்தர் மாற்றுவதற்கு உதவி செய்வார். மூன்றாவது, தேவனோடு ஐக்கியப்பட்டு எல்லாவற்றிலும் நீங்கள் செயல்பட வேண்டும். ஆமென். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏன் நம்ம ஆண்டவர் கூட ஐக்கியத்தை வைக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். அப்ப சொல்லுங்க, தம்மை தொழுது கொள்ளுகிற எனக்கும் என் தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவரோடு இணைந்து நான் வாழும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருவேளை காற்று இல்லைன்னாலும் மழையே இல்லைன்னாலும் என் கடன் பாரங்கள் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இல்லை, எந்த வருமானம் எனக்கு இல்லை, என் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இல்லை, ஆனால் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எனக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார்.